அப்போ தனியார் கொள்முதல் நிலையங்களை அவங்க அவ்வளோ கட்டி வச்சுருக்க போது உங்கள் அரசு வந்து நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டிக்கூடாதா? நீங்கள் நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டி நெல்லை வாங்குங்க. நெல் இல்லைங்கிற போது அந்த குடோனை வேறு மாதிரி பயன்படுத்திக்கங்க. அதுக்கு ஒரு திட்டமிடுதல் வேணும். அதாவது இன்னும் இதில் 2 விஷயம் பார்க்கப்படுதுங்க ஐயா. அதானி போன்றவங்க வந்து தானிய கிடங்குகள் இவ்வளோ பெருசு கட்டையில் அதில் மிக பெரும் பதுக்கல் நடைபெற்றுச்சுன்னா அதோட விலைவாசியை கட்டுப்படுத்துறது வந்து ஒரு தனியார் வயப்பட்டுரும். இது ஒரு கேள்வி. இன்னொரு புறம் வந்து பார்த்தோன்னா தனியாரே வந்து இந்த அளவுக்கு கட்டக்கூடிய சக்தி இருக்கையில் அரசாங்கம் ஏன் இதை செய்ய முடியாது? இது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கா இல்லை மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கா இந்த தானிய கிடங்குகள் கட்டுறதுலாம்? ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு இவங்க வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் அளவுக்கு தான் இவங்களுடைய அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றீங்க. அதனால இந்த சந்தேகம் எழுது. இல்லை, தானிய சேமிப்பு கிடங்கு கட்டுவதற்கு மத்திய அரசாங்கத்துடைய உத்தரவெல்லாம் தேவையில்லை, அவங்களுடைய அனுமதியெல்லாம் தேவையில்லை. இவங்களே கட்டலாம். இவங்களே விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னால் இன்னும் நிறைய தானிய சேமிப்பு கிடங்குகளை கட்டலாம். ஆனால் அரசு இதுக்கு தயாராக இல்லை. அங்கங்கே ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே ஒரு 4 மாதத்துக்கு தான் நெல் வரும், அதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4 மாதத்துக்குள்ளே ஒரு அதிகாரியை போட்டு அவர் நெல் கொள்முதல் பண்ணும்போது படுற கஷ்டங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டம். இதையெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நெல் மீண்டும் ஒரு தனியார் அரிசி ஆலைக்கு போய் தான் அரிசி ஆகுது. அந்த அரிசியை தான் ரேஷனுக்கு பயன்படுத்துகிறோம். அதுவும் அந்த சேமிப்பு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க, அவங்க அதை கொடுக்குறாங்க. அந்த அரிசி வந்து ரேஷன் அரிசி சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் ரேஷன் அரிசி இப்போ நல்லாவே இருக்குது. சில நேரங்களில் அந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்தபோது அரிசி ஆலைகளில் நடக்கிற தவறு இல்லைங்கய்யா. அதுதான் என்னுடைய இப்போ கேள்வியாக இருக்குது. அரிசியோட தரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற பொன்னி அரிசியா 5020 எந்த அரிசியாக இருக்கலாம், அதனுடைய தரமும் ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியின் தரமும் ஒரே அளவு தான் இருக்குங்களா? நீங்கள் இப்போ என்ன ஒரு மைண்ட் செட்டு மக்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ரேஷன் அரிசியா அது மோசமான அரிசி அப்படின்னு சொல்லிட்டு, இது இன்று நேற்று இல்லை, அன்னைக்கே அது ரேஷன் அரிசின்னா மோசமான அரிசி அப்படிங்கிற உணர்வு மக்கள் மத்தியில் வந்துருச்சு. அது ரேஷன் அரிசிங்கிறது இப்போ தான் நம்ம சொல்கிறோம். அது கூப்பன் அரிசின்னு அர்த்தம். அந்த காலத்தில் கூப்பன் அரிசி, கூப்பனுக்கு அரிசி போட்டாங்க, கூப்பன் அரிசின்னு பேர். இந்த கூப்பன் அரிசி வந்து அந்த காலத்திலேயே மக்கள் மத்தியில் ஏற்கப்படாத ஒரு கேவலப்படுத்தப்பட்ட ஒரு அரிசியாக இருந்தது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் அந்த காலத்தில் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை வருது, நியாயம் பேச போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நியாயம் பேச போகிறவன் ஒரு சாதாரண ஏழையாக இருந்து அந்த நியாயத்துக்கு போகிறான்னு வச்சுக்கங்களேன், அவன் தன்னுடைய உரிமையை சொல்கிறதுக்கு கூட அனுமதிக்காது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கூப்பன் அரிசி வாங்கி திங்கிறவன்லாம் பெரிய நியாயம் பேச வந்துட்டீங்களா அப்படின்னு கேவலப்படுத்துவாங்க. அப்போ அன்றிலிருந்து இன்று வரை அந்த அரிசியினுடைய தரம் மோசங்கிறது மக்கள் மத்தியில் அது செட் ஆகி போச்சு. அதனால் இன்னைக்கு உழைக்கும் மக்கள் கூட இந்த அரிசி நல்லா போட்டால் கூட அதை வாங்கி கோழிப்பண்ணைக்கு வித்துடுறாங்க.